Praise the Lord. Hallelujah. சீயோன் குளிர்கால வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் பெத்லகேமை நோக்கி என்ற தலைப்பிலே நாம் வேதத்தை ஆராய்ந்து வருகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், பெத்லகேமிலே சம்பவித்ததான காரியங்களின் அடிப்படையிலே சத்தியத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக முன்னர் தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. இந்த 8வது நாளாகிய இன்று தினத்திலே சமாதான காரணர் பெத்லகேமிலே வந்து பிறந்து எப்படி நமக்கு சமாதானத்தை கொண்டு வந்தார், அந்த சமாதானத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நாம் ஆராய்கிறோம். மிக 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே இந்த சமாதான காரணர் ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற அஸ்ரியன் கையிலிருந்து எப்படி விடுவிக்கிறார், எப்படி சமாதானத்தை கொடுக்கிறார், அவரே சமாதான கர்த்தர் என்பதையும் அவரே சமாதான பிரபு என்பதையும் வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறதை ஆதியாகம புஸ்தகம் 49ஆம் அதிகாரத்திலும் ஏசாயா 9வது அதிகாரத்திலும் நாம் பார்க்கிறோம். ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில் அநேக பெயர்கள் கொடுக்கப்படும். அதில் ஒரு பெயர் தான் சமாதான பிரபு. ஆம், ஆண்டவராகிய கிறிஸ்துவானவர் பெத்லகேமிலே பிறக்கும் போது அநேக பரம சேனை திரள் துதினோடு இணைந்து உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம் மனுஷன் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்ததை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர் தாமே நமக்கு சமாதானத்தை கொண்டு வருகிற தேவன். சிலுவையிலே நமக்காக சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை தன் மீது சுமந்து கொண்டு அவர் தாமே நமக்கு சுகத்தை அருளுகிற கர்த்தர், சமாதானத்தை கொடுக்கிற கர்த்தர். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலக கொடுக்க பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, ஹிருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆம், அந்த சமாதானத்தை நாமும் கூட பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டு விரும்புகிறார். நமது சமாதானத்தின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று ஆண்டு விரும்புகிறார். சிலுவையை சிந்திய இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ள மற்றும் பரலோகத்தில் உள்ள யாவற்றையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ள அவருக்கு பிரியமாயிற்று என்று சொல்லி அப்போஸ்தலர் பவுல் கொலோசியருக்கு எழுதும் பொழுது எப்படியா எழுதுகிறார். ஆம், கிறிஸ்துவானவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கி உயிர்த்தெழுந்து வந்த பொழுது சீஷர்கள் கூடியிருந்த இடத்துல வந்தவர்களுக்கு சமாதானம் என்று சொல்லி வாழ்த்துவதை நாம் காண முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பயத்தை நீக்கி சமாதானத்தை அருளும்படியாக ஒருவேளை கதவுகள் பூட்டி இருந்தாலும் உள்ளே ஆண்டவர் தோன்றி சமாதானத்தை கொடுக்கிறார். தகுந்த தங்கள் ஜனத்துக்கு பலன் கொடுப்பார், சமாதானம் கூறி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆம், அந்த ஆசீர்வாதத்திலே சமாதானத்தின் ஆசீர்வாதத்திலே பலன் உண்டு. தேவ பலன் நம்மை சூழ்ந்து கொள்ளும். ஆம், ஆண்டவரை உண்மையாய் பற்றி பிடிக்கும் பொழுது அவர் கர்த்தரையே நாம் நம்பியிருக்கிறபடியாலே அவர் நம்மை பூர்ண சமாதானத்தோடு காத்துக் கொள்கிற தேவனாக இருக்கிறார். அந்த பூர்ண சமாதானம், பர்ஃபெக்ட் பீஸ் என்று சொல்லுவார்கள். அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை சுட்டி காட்டுகிறதை நாம் பார்க்க முடியும். நீதியின் கிரியை சமாதானமுமா, நீதியின் பலன் என்றுமுள்ள அமெரிக்க சுகமாகும். என் ஜனம் சமாதானமுள்ள கூடாரங்களில் வசிக்கும் என்பதை ஆண்டவர். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சமாதானத்தை கொடுக்கதான சத்துடைய கிரியைகள் எல்லாம் காரியங்களில் நசுக்கி போடுவாராக. ஆம், சமாதானத்தை உண்டு பண்ணுவாராக. ஆம், ஒன்றுக்கும் கவலைப்பட எல்லாவற்றையும் விண்ணப்பங்களை சோத்திரத்தையே கூடி ஜபத்தினால் வேண்டுதலினால் தேவன் தெரியப்படுத்தும் பொழுது எல்லா பத்திக்கும் மேலான தேவ சமாதானம் மெடுதங்களை சிந்தைகளையும் காத்துக் கொள்வதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தருடைய வசனத்திலே நாம் உறுதிப்படுத்தி சமாதானத்தின் தேவன் நம்மோடு இருந்து நம்மை நடத்துவாராக. பரிசுத்தத்தின் மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென். God bless you.